ஜீவ ஊற்று சேனலுக்கு அன்போடு அழைக்கிறேன். இப்போ நாம் பார்க்க போகிற வசனம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய்ப் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி தான் இந்த உலகம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே மேய்ப்பரே என்று சொல்லுவது போதகர்களை தான் கர்த்தர் சொல்கிறார். இதில் உவமையாக கர்த்தர் பேசியிருக்கிறார். மேய்ப்பர்கள் ஆடுகளை சூறையாடி என்ன பண்ணுறாங்கன்னா, காட்டு மிருகங்களுக்கெல்லாம் அது அந்த ஆடுகள் இரையாய் போயின. ஆனால் என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள். அதாவது இந்த ஆடுகளை இந்த ஜனங்களை இந்த போதகர்கள் சரியாக விசாரிக்காமல், சரியாக உபதேசம் பண்ணாமல், இப்போ இந்த காலத்தில் தவறான உபதேசம் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மேய்ப்பர்களே அந்த போதகர்களே மந்தையை மேய்க்கக்கூடிய அவர்களுடைய காரியத்தை செய்யாமல் தன்னைத்தானே அவர்கள் மேய்க்கிறார்கள். அப்படின்னா எல்லாத்துலேயும் காணிக்கை, தசம பாகம் இது போல் எல்லாம் வாங்கி கொண்டு மக்களை வஞ்சிக்கிற போதகர்கள் இந்த கடைசி காலத்தில் நிறைய வந்துட்டாங்க. அதனால் இந்த வசனம் பாருங்க, பழைய ஏற்பாடு எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மேய்ப்பர்கள் போதகர்களாக இருப்பவர்கள் தன்னை தானே தான் பலப்படுத்தி கொள்கிறார்களே தவிர, இந்த ஆடுகளான இந்த மக்களை ஒரு நல்ல வசனத்தின் பாதையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையிலையும் அவங்க நடத்தி கொண்டு போவதில்லை. தங்கள் ஜீவனத்துக்காக இருக்கிறார். அதுக்குன்னு எல்லா போதகர்களையும் சொல்லவில்லை. சில நல்ல சிறந்த போதகர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற இந்த கடைசி யுகத்தில் நடக்கிற காரியங்கள் ஆண்டவர் அன்னிக்கே எசேக்கியேல் மூலமாக போட்டுவிட்டார்.